406 பேருக்கு. இங்கே 2ஆம் ஆண்டுக்கு 403 பேருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா 421 பேருக்கு தேவைப்படும் சம்பளம் எண்ணிக்கை. அப்போ 1ஆம் ஆண்டு 420 புதிய கௌரவ வீரர்களுடனும் அடுத்த 2ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 403 கௌரவ வீரர்கள். இது மாதிரி முதல் வருடம், 2வது வருடம், 3 வருடங்களுக்கு கையாளுவதற்கு தேவையான கௌரவ வீரர்கள் தொடரும் செலவினமாகவும், இதுக்கு கண்டினியூஸாக ஃபஸ்ட் இயர் ஆச்சுன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு தொடர்ந்து செல்லுமா குறித்த விவரம் இதில் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி 43 கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்படும் 49 புதிய பாடப்பிரிவுகளை கையாளுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு தேவையான செலவு தான். இது புதிதாகவே 49 புதிதாக மேற்கொள்ளப்பட்டும் அது 3 ஆண்டுகளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா ஜூன் 2025 ஆரம்பித்து மார்ச் 2026 வரை 10 மாதங்களுக்கு தேவைப்படும் கௌரவ வீரர்கள் 137 கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. மாத சம்பளம் 25,000 ரூபாய் அப்படின்னு போட 137 அதுக்கான 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 59 கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. 3ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 98 கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. அப்போ இதுவும் தொடர்பு செலவினமாக தான் வருது. இதில் மொத்தம் 293 கௌரவ வீரர்கள் 3 வருடத்திற்கு தேவைப்படும் கௌரவ வீரர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 293. ஸோ இதுக்கான தேவை எவ்வளோ நமக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனால் 2025-26 100 கல்லூரிகளில் தோற்றுவிக்கப்படலாம். 100 கல்லூரிகளில் 252 பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு 1ஆம் ஆண்டுக்கு மட்டும் நமக்கு தற்காலிகமாக கௌரவ வீரர்களுக்கு நமக்கு தேவைப்படுறது 558 பேர். டெம்பரவரியாக கௌரவ வீரர்களுக்கு நமக்கு தேவைப்படுறது 25,000 தொகுப்பதியின் அடிப்படையில் ஜூன் மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் இவங்களுக்கான ஒப்பளிக்கப்படும் தொடர்ந்து செலவினமாக நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு கல்லூரி கல்வி இயக்குநருக்கு கோரியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள கல்லூரிகளில் 6 கல்லூரிகளில் இளநிலை தாவரவியல் பாடப்பிரிப்பு, அதாவது பாட்டனி டிபார்ட்மெண்ட் புதிதாக தொண்டெடுப்பதில் அதற்கான ஆய்வகம் தேவையான கீழ்குறிக்கின்ற உபகரணங்கள் வாங்குவதற்கு ஒரு கல்லூரிக்கு 6,10,000 ரூபாய் தேவை. அது மாதிரி 6 கல்லூரிகளுக்கு தொடரும் செலவினாக 36,60,000 ரூபா ஒப்பளிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். அப்போ ஸ்டூடெண்ட் மைக்ரோஸ்கோப் ஒரு 50. ஸோ ஒரு காஸ்ட் 5,000 ரூபா. ஸோ மொத்த காஸ்ட்டு 2,80,000 ரூபா. அது மாதிரி டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப், ஹாட் ஏர் ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர், கோல்டு ஸ்டோரேஜ் கேபினெட், லேமினேஷன் ஏர் ஃப்ளோ, ஆட்டோக்ளேவ், பிஹெச் மீட்டர், டபுள் கிளாஸ் டிஸ்டிலேஷன் யூனிட். ஸோ மொத்தமாக 6,10,000 ரூபா ஒரு கல்லூரிக்கு தேவைப்படுது. எனவே 2025-26 கல்வியாண்டில் மாணவர்கள் ஏற்கனவே மாணவர் சேர்க்கையான அனுமதியும் புதிய பாடல்களை தோற்றுவித்து அப்பாடல்களுக்கான சேர்க்கைக்கான உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுங்களை கையாளுவதற்கும் பாடப்பிரிவுகளை கையாளுவதற்கும் தற்காலிக கௌரவர்களை தொகுப்பூதியம் வழங்க நிதி ஒதுக்கீடு வழங்கியும் ஆணையிடுமாறு கோரியுள்ளனர். இவ்வாறு கோரியுள்ளப்பட்டதென்ற புதிதாக கௌரவ வீரர்கள் இதில் வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்காணும் கல்லூரி கல்வி கணுத்துருவை நன்கு ஆய்வு செய்த அரசு அதன் அடிப்படையில் இந்த கல்வியாண்டில் இவ்வரசாணையில் இணைப்பில் உள்ளவாறு, அதாவது அரசு